திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது அது சொல்கிறார். வடக்கே தெற்கே வந்து ஒரு பெரிய இது ஒரு புரட்சி உருவான மாதிரி வடக்கே உருவாக போதான். தெற்கே எங்கே புரட்சி உருவாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் சொல்கிறது உண்மையா? தெற்கே எங்கே புரட்சி உருவாச்சு? தெற்கே ஒரு புரட்சியும் உருவாகலை. தெற்கே வந்து பாஜக ஜெயிக்கலையாம். அதைத்தான் அவர் சொல்கிறார், தெற்கே ஒரு புரட்சி. உங்களை தென்னிந்தியாவை சேர்ந்தவன்னு தென்னிந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் நினைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் எந்த மாநிலத்திலும் ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் தெற்குன்னு அவங்கள மற்றவங்களை சேர்த்துக்கிறார். திராவிட ஏன் தெற்கில் வந்து பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சுங்கிறீங்களா? கர்நாடகத்தில் தான் பாஜக அவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களே. தெற்கே வந்து பிரளயம் ஏற்பட்டுருச்சா? தெலுங்கானாவில் போனதில் 4 சீட்டில் பாஜக ஜெயித்தாங்களே. நீங்கள் சொன்ன பிரளயம் வந்து தெற்கில் வந்துருச்சா? அப்புறம் என்ன தெற்கில் வந்து பெரிய பிரளயம் வந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. அடுத்ததில் கட்சிக்குள்ளே புதிய ரத்தம் பாய வச்சுட்டாராம். அவருக்கு வந்து இளைஞரணி தான் தாய் வீடாம். முதல்ல அவர் இருந்தாராம். இப்போ கட்சிக்குள் புதிய ரத்தத்தை பாய வச்சுட்டாராம். யார்? 50 வயசு உதயநிதியை வந்து இளைஞரணிக்கு செயலாளரானதை சொல்கிறார். புது ரத்தமாக நீங்கள் புது ரத்தம் பாய்ச்சணும்னு நினச்சிருந்தீங்கன்னா 50 வயசு உதயநிதியை வந்து இளைஞரணி செயலாளராக போட்டு புது ரத்தம்லாம் வராது. வேணா உங்கள் பேரன் இருக்கார்ல இன்பநிதி 19 வயசு, அவரை நீங்கள் வந்து இது இளைஞரணி செயலாளராக போடுங்க, பெருமையாக சொல்லுங்கள் புது ரத்தம் பாய்ச்சிட்டோம்னு. அப்புறம் உங்கள் பேரனோட லண்டனில் ஒரு பொண்ணு மதுவை குளிச்சுட்டு ஃபோட்டோ கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு மகளிர் அணிக்கு தலைவராக வைங்க, மகளிர் அணி செயலாளராக வைங்க. அப்போ ஒத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து புது ரத்தத்தை பாய்ச்சிட்டீங்க. 50 வயசு கிழவரான உதயநிதியை வந்து இதாக போட்டுட்டு புது ரத்தத்தை பாய்ச்சிட்டேன்னா யார் நம்புவா? அடுத்தது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் பெருமாளையும் போற்றுவோம் பெரியாரையும் போற்றுவோம். பார்த்தீங்க ஒப்பீடு எப்படி? வெங்கடேச பெருமாளையும் ஈவராவையும் ஒப்பிடுறாரு. பெருமாளையும் போற்றுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பதவி ஏற்கும்போது திருப்பதியிலிருந்து வந்த கயிறை கட்டினார்ல, லட்டு வாங்கினார்ல, திருப்பதியிலிருந்து வந்துட்டு பிராமணர்கள் வந்து இது பண்ணவங்ககிட்ட அவங்க துர்கா ஸ்டாலின் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தானே பதவி ஏற்க போனார். அதனால பெருமாளை இப்போ இந்த மாதிரி திட்டினா தப்பாக நினைப்பாங்களே. அதனால பெருமாளையும் போற்றுவாங்களாம், ராமரையும் போற்றுவாங்களாம். பெருமாளை போற்றுவது உண்மையாக இருந்தால் திருச்சியில் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஈவேரா சிலையை வச்சது கடவுளை நம்புவோன் முட்டாள்னு எழுதுவீங்களா? பெருமாளை போற்றுற இதுவாக இது? ஒரு நாசிகர் இதை வந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பெருமாளை அவமானப்படுத்தணுங்கிறத நீங்கள். அடுத்து பெருமாள் தான் ராமர் தானே. ராமர் வந்து பெருமாளோட அவதாரம்னு சொல்லுவாங்களே. ராமரை செருப்பால் அடித்தாலாச்சே நீங்கள் பெருமாளை போற்றுவீங்களா? ராவணலீலா நடந்து ராவணர் படத்தை தீய வச்சு கொடுத்தனாலாச்சே நீங்கள் என்ன பெருமாளை போட்டுனவங்களா? பெருமாளையும் பெரியாரையும் நீங்கள் ஒப்பீடு செய்யலாமா? ராமர் பெருமாளின் அவதாரமான ராமர்கிட்ட உங்கள் ஒரு ஈவேராலாம் பேசினாலே அவருடைய புனிதம் கெட்டு போயிடாதா? ராமர் என்ன பண்ணார்? அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அரசாட்சியை தொடர்ந்து காட்டுக்கு போனார். தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லைன்னு சொன்னவர், நிரூபித்தவர் ராமர். உங்கள் ஈவேரா தாயுடன் உடல் உறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொல்லி தாயை இழிவுபடுத்தினாலும் உங்கள் ஈவேரா. ராமர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நிரூபித்தால் நீங்கள் வளர்ப்பு பையனையும் உங்கள் ஈவேரா கட்டின ஆள். பெரியாரையும் ராமரையும் ஒப்பிட்டு பேசுகிறதே அது வந்து பெருமாளுக்கு வந்து அவமானம் இல்லையா? அதனால் பெரியாரையும் பெருமாளையும் ஒப்பிட்டு பேசின ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாளின் அவதாரமான ராமரை மூச்சுக்கு மூச்சு வந்து விமர்சித்தவர்கள் நீங்கள். உங்கள் தந்தையும் அப்படித்தான் விமர்சித்தார், நீங்களும் விமர்சித்தீர்கள், உங்கள் ஈவேராவும் விமர்சித்தாங்க. அதனால் பெருமாளையும் ஈவேராவையும் ஒப்பிட்டு பேசியதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கோம்.